கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதினாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி சகோதர சிநேகம் என்பது இன்றைக்கி நிறைய இடத்துல இல்லை இல்லையா? ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்கிறது இல்லை. ஒருவர் இன்றைக்கி குறை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்க. அதாவது அவங்களோட அன்பாக இருங்க, அவங்களோடு கூட சந்தோஷமாக இருங்க, அவங்கள வெறுக்காதிருங்க, அவங்கள நேசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணுமா? கனம் பண்ண, அவங்கள மதிக்க இன்றைக்கி முன் வர வேண்டும். எல்லா சகோதரரோட ஐக்கியத்தை நீங்கள் இன்றைக்கி கொண்டு வரணும். பிரிவினையெல்லாம் எடுத்து போட்டுறணும். கசப்பான வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கணும். காலங்கள் கொடுமையாக இருக்குது இல்லையா? இனி வரும் நாட்களில் கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசவும், மனம் விட்டு பேசவும், அவர்களோட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. அவர் சொல்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் சகோதரரோடு கூட, ஒரு இனத்தோடு கூட, ஜனத்தோடு கூட ஒரு சமாதானத்தை ஆண்டவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படையணும். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. உபத்திரவம் இன்றைக்கி சில வேளை அவர்கள் மூலமாக நமக்கு மனக்கவலைகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் எல்லாவற்றிலிருந்து நம்ம மீண்டு வர்றது கர்த்தர் கிருபை கொடுப்பார். அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நீ பொறுமையாக இரு மகளே, நீ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் இனத்துக்காக உன் ஜனத்துக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு முந்திக் கொள்ளுங்கள். அவர்களை கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த உடன்பிறப்புகளை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறார், உங்கள் குறைகளெல்லாம் நான் நிறைவாக்கி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாரும் நீ ஆசீர்வதிக்கிறதே அன்றி நீங்கள் சபியாதிருங்கள்ன்றார் இல்லையா? இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் சொல்லிட்டால் உடனே அவளை சபிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி சபிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்குவதே என்று சபியாதிருங்கள். அப்போ இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும்னா நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.